குழந்தையே, அமைதியாக கேள். நீ பிறந்த நாளில் எந்த தவறும் நிகழவில்லை. உன் வாழ்க்கை ஒரு தவறான கணக்கின் விளைவு அல்ல. உன் வருகை யாருக்கோ சுமையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பாரமாக இல்லை. நான் உன்னை நோக்கத்தோடு தான் அனுப்பினேன். உன் மூச்சு ஒவ்வொன்றும் அர்த்தம் கொண்டது. உன் நடை ஒவ்வொன்றும் ஒரு பயணத்தின் பகுதி. நீ இன்று குழப்பத்தில் இருக்கலாம். உன் வாழ்க்கை ஏன் இப்படியாகிவிட்டது என்று உன் மனம் தினமும் கேள்விகளை கேட்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீ இப்பொழுது பார்க்கும் குழப்பம் உன் வாழ்க்கையின் முழு படம் அல்ல. அது ஒரு சிறிய பகுதி மட்டுமே. முழு படத்தை நீ இன்னும் காணவில்லை. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை ஒன்றும் பின்னோக்கி செல்லவில்லை. அது உன் கண்களுக்கு தெரியாமல் உன்னை உள்ளுக்குள் தயாராக்கி கொண்டிருக்கிறது. வெளியில் எதுவும் நடக்கவில்லை என்று நீ நினைக்கும் காலங்களில்தான் உன் உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது உன் பாதையை நீ மறந்து விடுவாய். அவன் முன்னேறிவிட்டான், அவள் அடைந்து விட்டாள் என்று எண்ணி நீ உன் பயணத்தை அவமதிக்காதே. ஒவ்வொரு உயிருக்கும் நான் கொடுத்த பாதை வேறு. ஒவ்வொரு நேரத்திற்கும் நான் வைத்திருக்கும் அர்த்தம் வேறு. உன் வாழ்க்கையில் வரும் தாமதங்கள் உன்னை தண்டிக்க வரவில்லை. அது உன்னை பாதுகாக்க வந்தவை. நீ கையாள முடியாத பொறுப்புகளை, நீ சுமக்க முடியாத வெற்றிகளை நான் தள்ளி போட்டேன். அதற்கு நீ கோபப்படாதே. அது என் கருணை. நீ விழுந்த இடங்களை நினைத்து உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. நீ விழுந்தால்தான் எழுந்து நிற்கும் வலிமையை நீ கற்றுக்கொண்டாய். உன் கண்ணீரால் தான் உன் கண்கள் ஆழமான பார்வையை பெற்றது. வலி உன்னை உடைக்காமல் முதிர்ச்சி அடைய செய்தது. சில நேரங்களில் தனியாக இருப்பதை சாபமாக நினைத்தாய். ஆனால் அந்த தனிமையில் நான் உன்னோடு அதிகமாக பேசினேன். உலகின் சத்தம் இல்லாத போதுதான் என் குரல் உன் உள்ளத்தில் கேட்கிறது. நீ தனியாக இல்லை. உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே. சில விஷயங்கள் உன் அறிவுக்காக அல்ல, உன் வளர்ச்சிக்காக நடந்தவை. விளக்கம் கிடைக்காத அனுபவங்கள் உன்னை ஆழமாக மாற்றுகிறது. நீ இன்று நிற்கும் இடம் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் அடித்தளம். இந்த அடித்தளம் உறுதியானால்தான் கட்டிடம் உயரமாக நிற்கும். நீ உன்னை பற்றி சந்தேகிக்கப்படும் பொழுது என்னை நினை. நான் தவறு செய்யவில்லை. உன்னை அனுப்பிய பொழுதுதான் அறிந்திருந்தேன். நீ சுமக்க முடியும், கடந்து போக முடியும், நீ வளர முடியும். உன் வாழ்க்கை முடியவில்லை, இப்பொழுது திறக்கப் போகின்றது. இன்று புரியாதது எல்லாம் நாளை உன்னை வியக்க வைக்க வரும். இன்று நீ சகித்தது நாளை நிச்சயம் உன்னை உயர்த்தும். உன்னை ஒரு பொழுதும் சிறியவனாக நீ எண்ணாதே. உன் வாழ்க்கையை விபத்தாக பார்க்காதே. இது என்னுடைய ஒரு திட்டத்தின் பகுதி. உன் பயணம் அர்த்தமுள்ளது. உன் இருப்பு தேவையானது. மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள். என் வாழ்க்கை விபத்தல்ல. நான் நோக்கத்தோடு அனுப்பப்பட்டிருப்பவன். எனக்குள் இருக்கும் சக்தி இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை. இனிமேல் கடவுளின் அருளால் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் என்று நம்பு. நீ காத்திருக்க சொல்லப்பட்ட நாட்கள் உனக்கு எதிரான நாட்கள் கிடையாது. உன்னை செம்மைப்படுத்தும் நாட்கள். பழம் பழுக்காமல் பறிக்கப்பட்டால் இனிப்பு இருக்காது. அதுபோல் நேரம் வருவதற்கு முன் கிடைக்கும் வெற்றி நிலைத்து இருக்காது. நீ தாமதத்தை சாபமாக நினைக்காதே. அதற்குள் ஒரு பாதுகாப்பு மறைந்திருக்கிறது. நீ இன்னும் கையாள முடியாத ஒன்றை உன் கையில் ஒப்படைக்காத அன்பே அந்த தாமதம். காத்திருக்கும் விஷயம் பலவீனத்தை தரவில்லை. அது உன்னை நம்புகிறதை பார்க்கின்றது. உன் வாழ்க்கையில் எதுவும் தாமதப்படாது. அனைத்தும் சரியான நேரத்தில் நகரும். உன் நாளை யார் தொடங்குகிறார்கள் என்று பார்த்து பயப்படாதே. நீ எந்த மனநிலையில் எழுகிறாய் என்பதுதான் முக்கியம். வெளி உலகம் உன்னை தொடும் முன் உன் மனம் உன்னை எப்படி தொடுகிறது என்பதை கவனி. நீ கோபத்தோடு எழுந்தால் சிறிய விஷயங்களும் பெரிய சுமையாக மாறும். நீ அமைதியோடு எழுந்தால் கடினமான நாளும் கற்றலாக மாறும். சூழ்நிலை உன் நாளை உருவாக்கவில்லை, உன் மனப்பாங்குதான் உன் நாளை உருவாக்குகிறது. உன் மனதை நீ வழிநடத்த தொடங்கிய நாளில் வாழ்க்கை உன்னை இழுத்து செல்லாது. நீ வாழ்க்கையை நடத்துவாய். எல்லாவற்றையும் பிடித்து கொண்டே இருப்பவன் வலிமையானவன் அல்ல. தேவையில்லாததை விட்டுவிட தெரிந்தவன் புத்திசாலி. உன்னை காயப்படுத்திய நினைவுகள், உன்னை சுருங்க செய்த உறவுகள், இவை அனைத்தும் நீ சுமக்க வேண்டிய கடமை உனக்கு கிடையாது. விடுவித்தல் என்பது மறத்தல் அல்ல, உன்னை சுமையிலிருந்து விடுவிப்பது. நீ விடுவிக்கும் ஒவ்வொரு பாரமும் உனக்குள் புதிய இடத்தை உருவாக்கி கொடுக்கும். நீ உன்னை இழிவாக நினைத்தால் பிறர் உன்னை உயர்வாக பார்க்க முடியாது. உன் எல்லைகளை நீ வரையாத வரை பிறர் உன்னை எல்லை மீறுவார்கள். உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள தொடங்கிய நாளில் உன் வாழ்க்கை உன்னை பாதுகாக்க தொடங்கும். உன்னை
மதிப்பது அகம்பாவம் என்று நினைக்காதே. உன் உயிருக்கு நீ கொடுக்கும் மரியாதை. நீ உன்னை நேசிக்க தொடங்கிய நாளில் தேவையற்ற வழிகள் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலகும். இனிமேல் ஒவ்வொரு வெற்றியும் உன்னை வந்து சேரும். நல்லது நடக்கும்.